வணக்கம் நேர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேரளாவில் பிறந்தவர். ஆனால் தமிழ்நாட்டில் வளர்ந்தவர். தன்னை ஆளாக்கிய தமிழ்நாட்டை என்றும் மறவாத ஒரு மாமனிதர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் தமிழக மக்கள் எம்ஜிஆர் அவர்களை மிகவும் போற்றினார்கள். அவர் கேரளாவைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ் மண்ணுக்கே மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவர். அதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை சொல்லலாம். இங்கே 1974 வருடம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அதனால் பாண்டிச்சேரியில் பிரச்சாரத்திற்காக செல்வதாக திட்டமிட்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அங்கு மாஹே என்ற இடத்தில் பேசுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டது. மாஹே என்ற இடத்தில் கேரள மக்கள் அதிகமாக வாழ்ந்தனர். கூட்டத்துக்கு சென்று எம்ஜிஆர் அவர்கள் தமிழில் தனது உரையாடலை துவக்கினார். உரையாடலை துவக்கி பேசிக்கொண்டே இருந்த பொழுது கூட்டத்தில் உள்ள பலர் மலையாளத்தில் பேசுங்கள் என்று கூச்சலிட்டனர். உடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. அப்படியே எரிமலையானார். என்னை வளர்த்து ஆளாக்கின இந்த தாய் தமிழ் மண்ணை நான் எப்போதும் மறந்ததில்லை, மறக்கவும் போவதில்லை. அதனால் தமிழில் பேசுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. உங்களுக்கு விருப்பமுள்ளவர்கள் இங்கே அமர்ந்து எனது உரையை கேட்கலாம், விருப்பம் இல்லாதவர்கள் எழுந்து செல்லலாம் என்று ஒரே போடாக போட்டார். அப்புறம் என்ன, அனைவரும் கப்சிப் என்று அமர்ந்து அவரது உரையாடலை கேட்டு சென்றனராம். எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மீது வைத்திருந்த பற்றை நினைத்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்களாம். எம்ஜிஆர் அவர்கள் எப்பொழுதுமே தன்னை அறிமுகப்படுத்தும் போது நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன் என்று தான் சொல்லி வழக்கம். அவர் தனது பதவியையோ அல்லது தனது சினிமா அடையாளத்தையோ அவர் சொன்னதில்லை. தன் பெயரையே தனது அடையாளமாக நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன் என்று தான் சொல்லிவிட்டு உரையாடலை துவங்குவார். இப்படி தமிழ் மக்கள் இதுபோன்று தமிழ் மக்கள் மனதில் இன்றளவும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கைதான், மக்களின் மீது அவர் கொண்ட பற்றுதான், தமிழ் மண்ணின் மீது அவர் கொண்ட பற்றுதான் என்று சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.